உங்கள் விஜய். உன்னோட மூளைகளை குழம்பி போயிடுச்சா என்ன? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? பெருசா போய் ரவுடிங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்திருக்க. அவங்க பழி வாங்கணும்னு நினைச்சா எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அத்தை, எனக்கு உங்களோட பயம் நல்லா புரியுது. இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. அதுவும் இல்லாம இன்னொரு உண்மையான விஷயமும் இருக்கு அத்தை. போலீஸ்கார அவனோட டியூட்டியை பார்க்கும்போதுதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களால நிம்மதியை தூங்க முடியும். ஒரு குடும்பமும் அவங்க குழந்தை குட்டிங்களோட பாதுகாப்பா இருப்பாங்க. அதுவும் கரெக்டு தான் இல்ல? நான் என்னோட கடமையை தான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். அதனாலதான் நான் இந்த காக்கி யூனிஃபார்மா போட்டுக்கிட்டு இருக்கேன். சரோஜா, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சரி விடு, நீ சந்தியாவை திட்ட நிறைய உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அம்மா பிரீத்தி, சொல்லுங்க அத்தை. போமா, போய் சூர்யாவுக்கும் சந்தியாவுக்கும் டீ போட்டு கொண்டு வா. அவ்வளோ சீக்கிரம் உருகிட்டாங்க? போமா. அத்தை, அப்பளம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நான் உங்க கூட சேர்ந்து அப்பளம் பண்ணவா? வேண்டாம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். நீ போய் இந்த ஊர்ல இருக்கிற ரவுடிகளை எல்லாம் புடி. அப்பளம் செய்யறாளாம். சரோஜா, நீ சந்தியா மருமகளோட திறமைய குறைச்சி எடை போடாத. மறந்துட்டியா என்ன? ஒரு தடவை சந்தியா மருமக தனியா எவ்வளவு அப்பளம் செஞ்சு வச்சா? நல்லா தெரியுமே, ஆனா கையில ஒண்ணும் செய்யலையே. ஏதோ மிஷினை வச்சு செஞ்சா. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் என் கையாலேயே செய்யலாம்னு நினைக்கிறேன். மிஷின்ல எல்லாம் செய்ய விரும்பல. இங்க பாரு, நீ இந்த அப்பளத்தை பத்தின கவலை எல்லாம் விட்டுரு. இந்த ஊர்க்காரங்களை மட்டும் கவனி. அதுக்கு அப்புறமா உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உன்னையும் என் புள்ளையையும் நல்லபடியா பாத்துக்கோ. சரிங்க அத்தை, அதனாலதான் நான் அவரு கூட கடைக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்க போறேன். சரி சரி, டீ குடிச்சிட்டு போ. சரிங்க அத்தை. ஆனா இவ மூஞ்சி சிரிக்கிறது பார்த்தா ஸ்வீட் சாப்பிட போற மாதிரியே இருக்கு. ஒரு வேலைக்காரி இருந்தா, அவளும் லீவ் போட்டு போயிட்டா. என் அம்மா வீட்ல 2 வேலைக்காரங்க இருக்காங்க. அப்படி லீவ் கொடுக்கறதா இருந்தா நான் அம்மா வீட்ல இருந்த போதே கொடுத்திருக்கலாம்ல. மொத்த வேலையும் ஏன் தலை மேல போட்டாங்க. இங்க வேலை பண்ணிட்டு இருக்கேன், பிறந்த வீட்லயும் வேலை பண்ணிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல. சவிதா இருமா, ஒரு நிமிஷம் இரு. இந்த துணி சாயம் போகும்னு நினைக்கிறேன். இதை நீ மத்த துணியோட போட்டீனா எல்லா துணியும் வீணாயிடும். இதை மட்டும் நீ தனியா கையில கசக்கி எடுத்துரு. இல்ல அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த துணியில இருந்து கண்டிப்பா கலர் போகாது. நான் பெரிய கடையில இருந்து வாங்கியிருக்கேன். அதோட இந்த வாஷிங் மிஷினோட சிஸ்டமையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த துணியை எப்படி துவைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தை, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பாத்துக்கிறேன். சரி சரி சரி, நான் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன். சரிங்களா? இங்க பாருங்க, நீங்க இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உள்ள பெட்டி ஏதாவது வேணும்னா குடிங்க. நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். இல்ல நான் சொந்த வேலையை தான் போறேன். சொந்த வேலைக்காக அரசாங்க ஜிபே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க உள்ள பெட்டி கொடுங்க, நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். என்னங்க? சரிங்கண்ணா, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்ல, நேரில் பேசலாம். சரிங்க சந்தியா, போலாமா? என்னங்க, இன்னைக்கு உங்களோட வண்டியில போலாமா? நான் ரொம்ப நாளா உங்களோட வண்டியில போறத மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. வாங்க போலாம்.
என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை சந்தியா, இது ரொம்ப லூஸாக இருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சம் டைட் பண்ணுங்க. இப்ப சரியா இருக்கா? நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. சரோஜா, அம்மாடி சரோஜா. ஐயோ, என் எதிரி வந்துட்டாங்களே. சீக்கிரம் எடுத்து வை. சீக்கிரம் அத்தை. எல்லாம் ஆயிடுச்சுக்கா. நாங்க மொத்த அப்பளத்தையும் திரட்டி முடிச்சிட்டோம். அம்மா ஏன் இப்படி சின்ன பொண்ணு மாதிரி பண்றாங்க? நாங்க இத மாடியில காய வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வா சரோஜா, இந்த முறை மாடியில அப்பளத்தை காய வைக்க பிரயோஜனமே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன கேட்டா நாம தப்பான நேரத்துல அப்பளத்தை பண்ணிருக்கோம். ச்சே, காலங்காத்தால யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. அவ்வளவு அப்பளத்தையும் செஞ்சு மாடியில காய வைக்கலான்னு போனா எங்க இருந்துதான் அந்த குரங்குகளும் காக்காய்களும் வந்ததோ தெரியல. எல்லா அப்பளமும் நாசமா போச்சு. எவ்வளவு நான் விரட்டினேன் தெரியுமா? ஆனா அப்படி இருந்தும் 1/2 கிலோ அப்பளம் எனக்கு வீணா போச்சு. அடக்கடவுளே. அப்பளத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம அந்த காக்கா பெரியத்தையே நல்லா ஓட வர வச்சிருக்கு. அப்படின்னா ஒரு அப்பளம் கூட மிஞ்ச போறது இல்ல சரோஜா. என்ன இது இப்படி நடந்துச்சு? கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் இப்படி வாய் கெட்டாம போயிடுச்சு. நான் உங்க கடையில இருக்கிற பையன் கிட்ட கட்டைய கொடுத்து மாடியில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன மருமக வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. அதான் மாடியில யாராவது இருக்கணும் இல்லையா? உனக்குதான் 3 மருமக இருக்காளுங்களே. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, போலீஸ் ஆபீசர் விட்டுரு, மீதி 2 பேர் இருக்காங்கல்ல. ஒருத்தி வீட்டு வேலையை பார்க்கட்டும், அப்புறம் இன்னொருத்தி மேல காக்காய விரட்டட்டும். ஆனா விரட்டுற வேலையில எல்லாம் மீனாவை தவிர வேற யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. அவ நிமிஷத்துல துரத்திடுவா இல்ல? அப்படியே நிமிஷத்துல விரட்டிடுவேல்ல. இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நாம தான் கஸ்தூரியோட சம்பளத்தை ஏத்து போறோம்ல. பேசாம நம்ம கஸ்தூரிய மாடியில உட்கார சொல்லி இந்த ஈ காக்காவெல்லாம் விரட்ட சொல்லலாம்ல. அது மட்டும் இல்ல, கஸ்தூரி தான் புதுசா கண்ணாடி வரை வாங்கிருக்கால. அதை போட்டுட்டு மாடியில உட்கார்ந்தாதான் அந்த கலர் கண்ணாடியில வெயிலும் தெரியாது, கலர் கண்ணாடியில குரங்குங்களும் கலர் கலரா தெரியும். மீனா அண்ணி, நான் ஒண்ணும் மாடியில போய் உட்கார்றதா இல்ல. பெரிய இவ வெயில்ல உட்கார்ந்தா எனக்கு ரொம்ப தலை சுத்தும். ஆமா, தலை அப்படி சுத்திட்டாலும் அதனால என்ன இப்போ பிரீத்தி தான் இருக்கால. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க, நான் போய் மாடியில உட்காருவேன். ஆனா ஒரு பிரச்சனை, எனக்கு அலர்ஜி இருக்கு, வெயில் ஒத்துக்காதத்த. எனக்கு கை காலெல்லாம் கொப்பளம் வர ஆரம்பிச்சிடும். அட விடுங்கம்மா. வணக்கம், என் பேரு லக்ஷ்மன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க. உங்க வீட்ல எவ்வளோ பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் அம்மா இருக்காங்க. பாருங்க லக்ஷ்மன், அங்க குரங்கு காக்கா எல்லாம் விரட்டுறதுக்கு ஐபிஎஸ் ஆபீசரால என்ன பண்ண முடியும்?
அந்த குரங்கு காக்காக்கெல்லாம் விளங்க மாட்ட முடியும். அட இல்லங்க, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சுட்டரிக்கிற வெயில்ல மேல போய் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன். நம்ம வீட்டு வாசல்ல தான் நெட்டேன்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல்ல, அதோ. என்ன சொல்ற? அவர்கிட்ட தான் அவ்வளோ பெரிய துப்பாக்கி இருக்கு. அவரை மேல போய் சுட்டுட்டு வர சொல்லுங்க. சுடுறதா? அவரு மட்டும் சுட்டார்னா குரங்கு காக்கா எல்லா மிருகங்களும் விட்டு ஓடிரும்ல. எதுவும் நம்ம மாடி பக்கம் வரவே வராது இல்ல. யோசிச்சு பாருங்க. அடேங்கப்பா, சரியா சொன்னப்போ. சரியாதான் சொல்ற. அண்ணா போலீஸ்காரண்ணே, இங்க வாங்களேன். சரோஜா, நீ பாட்டுக்கு இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா யோசிச்சுக்கிட்டு நிக்காத. இங்க பாரு சரோஜா, துப்பாக்கியால சுடுறதெல்லாம் நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் பந்தா காட்டுற மாதிரி இருக்கும். இந்த வீட்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அத்தை, என்ன கேட்டா லக்ஷ்மண் சொல்றதெல்லாம் சரிதான். ஒரு முறை முயற்சி பண்ணி பாக்கிறதுனால என்ன எடுப்போம்? ஆமா சரோஜா, லக்ஷ்மண் சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. ஒரு முறை சுட்டா போதும், எல்லா குரங்கும் ஓடிடும். இந்த பிள்ளையார் கோயில் தெருவுல நம்ம மரியாதையும் அதிகமாயிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். தம்பி, இங்க கொஞ்சம் வாப்பா. என்னம்மா? மேல போய் ஒரு முறை சுட்டுட்டு வாப்பா. ஆனா பாத்து எந்த மிருகத்தையும் காயப்படுத்திராத. அம்மா, அப்படியெல்லாம் நான் சுடக்கூடாது. எனக்கு ஆர்டர் இல்ல. ஆர்டரா? என்ன ஆர்டர்? நான் தரேன் ஆர்டர். எல்லா ஆர்டரையும் தரேன். சரி, ஆகாயத்தை பார்த்து ஒரு தடவை சுட்டுடு. அம்மா, சந்தியா மேடம் சொன்னா தான் என்னால இந்த கன்னை யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப தப்பாயிடுமா. என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. அடராமா, அத்தையோட பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிறியா? என்ன தப்புங்கிற? நான் என்ன யாரையாவது கொலை பண்ணவா சொன்னேன்? தப்பாயிடுமாமே. ஆகாயத்தை பார்த்து தானே சுட சொல்றேன். ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்க. உன்னோட மேடம் இருக்காங்கல்ல, அவங்கள விடவும் நான் பெரிய மேடம். நான் தான் சொல்றேன்ல, நீ போய் சுடு. அத்தைய பத்தி உங்களுக்கு தெரியும். உன்னோட மேடம் வந்தா நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். என்னப்பா, என்ன ஆயிட போகுது? அதான் மேடத்தோட மேடம் ஆர்டர் தர்றாங்கல்ல. என்ன 1-2 முறை சுட போற, சுட்டுட்டு போயிட்டாரு. 2 முறை டுஷும்னு சுட்டேனா குரங்கெல்லாம் ஓடிரும், காக்காயும் பறந்துரும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பளத்தையும் காப்பாத்தின மாதிரி ஆயிடுச்சு. சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். மாடிக்கு எப்படி போகணும்? இந்த பக்கம். இந்த வழி. வாங்க, மேல போங்க. பாத்து தாப்பாள திறந்துக்கோங்க. சுட போறாரு. சுடுப்பா, சுடு சுடு. சரோஜா, எனக்கு பயமா இருக்கு. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டாலே பயமா இருக்கு. அட என்னக்கா நீங்க இப்படி பயப்படுறீங்க? வாங்கக்கா, இங்க வாங்க. இதுல பயப்பட என்ன இருக்கு? அம்மா பாருங்க, சுட போறாரு. ஓய்யோ,
குரங்கு காக்காவெல்லாம் விரட்டிட்டேன். எப்படியோ தப்பிச்ச. ஆனா அவர் எப்பவோ சுட்டு முடிச்சிட்டாரு. இவர் வேற ஏன் இப்படி குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த வெடி சத்தத்துல அந்த குரங்குங்க எல்லாம் ஓடி போயிருச்சுல்ல. எல்லாம் போயிடுச்சான், எல்லாம் போயிடுச்சான். அண்ணா, வாங்க, கீழே வாங்க. கீழே வாங்க. உங்க எல்லாருக்கும் இப்ப சந்தோஷமா? சந்தோஷம்தான். உனக்கு ரொம்ப நன்றிப்பா. என் வேலை முடிஞ்சது. இனிமே என் அப்பளத்துக்கு ஒண்ணும் ஆகாது. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். இல்லைன்னா நான் ஷூன்னு சொல்லிட்டே இருந்திருக்கணும். அத்தை, அம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி அலற? அந்த குரங்கெல்லாம் உங்க அப்பளத்தை திருடிட்டு போச்சுல்ல, அது எல்லாமே பிள்ளையார் கோயில் தெரு விட்டு போயிடுச்சு. ஒண்ணு தெரியுமா சரோஜாத்த, இப்போ ஒரு வெடி சத்தம் கேட்டுச்சுல்ல, அதனால தான் போயிடுச்சு. கேட்டீங்களாம்மா? ஓடிடுச்சான். நல்ல விஷயம்தான். உங்க காதல விழுதுதா? எல்லாம் எங்க சந்தியாவோட பெருமைதான். அதனாலதான் இங்க இருந்த மொத்த காக்கா கூட்டமும் மொத்த குரங்கு கூட்டமும் நம்ம தெருவை விட்டு ஓடியே போயிடுச்சு. கேட்டீங்களா? இதே உங்க மருமகளா இருந்தா மேல உட்காந்துக்கிட்டு உருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. போறாங்க. அத்தை இன்னைக்கு கொஞ்சம் நான் நல்லா ஏத்தி விட போறேன். அத்தை, போதும், நிறுத்து. ரொம்ப பண்ணாத. சிச்சாரி. தம்பி, எல்லாம் ஒழுங்கா போச்சுல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல, அதான் கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை சூர்யாண்ணா. நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, எல்லாம் கரெக்டாக இருக்குதுண்ணா. அப்படியா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த வயசில் உண்மையாக கடுமையாக உழைக்கிறல்ல, ஒரு தப்பு கூட செய்யல பாரு. நிச்சயமாக நீயும் ஒரு நாள் பெரிய ஸ்வீட் கடைக்காரனா ஆக போகிற பாரு. நீங்கள் தான் எனக்கே ஒவ்வொரு வேலையும் சொல்லி கொடுத்தீங்க, அதனால தப்பு நடக்க வாய்ப்பே இல்லைண்ணா. அது மட்டும் இல்லை, உங்களை மாதிரியே பெரிய ஸ்வீட் கடைக்காரன் ஆகணுன்றதான் என்னோட லட்சியமே. சரி. சூர்யாண்ணா, அந்த ராமச்சந்திர அண்ணா கிட்ட பைசா வாங்க வேண்டியது இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? நீ போய் வாங்கிட்டு வா போ. சரிண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, உங்க கூட வேலை பார்க்குற பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல? சீக்கிரமா வேலையை கத்துக்கிறாங்க. ரொம்ப ஈடுபாட்டோட ஆர்வமா உங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்களே பாருங்களேன், இப்போ நம்ம கடையில் இல்லைனாலும் கடையை எவ்வளோ அழகா பார்த்துக்கிறாங்கன்னு. அதுவும் இல்லாமல் இந்த பையன் இப்போதான் எங்கள் வேலைக்கு சேர்ந்துருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்த டில்லு, அப்புறம் அந்த பப்பு, அவங்க எல்லாரும் சீக்கிரமா வேலையை கற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் அவங்க ஊரில் எவ்வளோ அழகாக கடையை பார்த்துக்கிறாங்க. எப்படி இந்த மேஜிக் உங்களால செய்ய முடியுது? என்ன சொன்னீங்க? மேஜிக்கா? சந்தியா, இது ஒன்றும் மேஜிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண விஷயம்தான் சந்தியா. அது இவங்க எல்லாரும் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற எண்ணமே மனசில் வராமல் வச்சுருக்கேன். இவங்களும் நான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க மாதிரி தான் இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கடையோட அங்கம் அவங்க. அப்படி நான் இருந்தால் தான் இவங்களால இந்த கடையை அவங்க சொந்த கடை மாதிரி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பொறுப்பாக வேலையும் கற்றுப்பாங்கல்ல.
அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன நம்ம கடையில் வேலை பார்க்குற ஒவ்வொரு பசங்களுக்கும் சரி, சும்மா இல்லை, அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கு. அதாவது தில்லு ஜிலேபி நல்லா போடுவான். அப்புறம் நம்ம பிர்ஜு, அவனுக்கு ஜிலேபியெல்லாம் போட வராது, ஆனால் பால்கோவா பிரமாதமாக செய்வான். இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்போ நான் பிர்ஜுவை ஜிலேபி செய்ய விட்டேன்னா என்ன ஆகும்? அவனுக்கு ஜிலேபி ஒழுங்காக போட வராது. இன்னொன்று, அவனோட தன்னம்பிக்கை ஆட்டம் காட்டுறோம். அதனால தான் சத்யா, ஒவ்வொருத்தரையும் அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த ஜிலேபியை கூடிய சீக்கிரம் அவனை நல்லா போட கற்றுப்பான் பாருங்க. என்னாச்சு சந்தியா, என்ன அப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் புக்ஸ்லாம் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப சுலபமாக சாதாரணமாக சொல்லிட்டீங்க. இன்னைக்கு எனக்கு நீங்கள் ஒரு குரு மந்திரத்தை போதிச்சிருக்கீங்க. சரி, நான் வாங்கிட்டு வரேன். நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி சரி, மறக்க மாட்டேன். அப்புறம் இன்னைக்கு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை ஸ்டாஃப்ஸ்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்.